65க்கான ப்ராசஸ். என்ன செய்கிறோம்? 65ல ஒரு முட்டையா? ஒரு முட்டை. வேற நல்லா பீட் பண்ணிக்கணும். எத்தனை கிலோ நம்ம சிக்கன் ஆட் பண்றோம்? இல்லை ஒரு 1/4 கிலோ இருக்குமா? ஹாஃப் கேஜியா? ஹாஃப் கேஜி சிக்கன் இந்த மாதிரி மஞ்சள் போட்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதில் தயிரா? ஒரு ஸ்பூன் தயிர். பாக்கெட்டு தெரியறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு ஸ்பூன் நீங்கள் கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டா போதும். எதுக்காக தயிர் ஆட் பண்ணுறோம்? ஒரு சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சாஃப்டாக இருக்கிறது. தயிர் முட்டையும் ஆட் பண்ணுவோம், நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் முட்டையும் ஆட் பண்ண நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. இது 65க்கான ப்ராசஸ். கோழி 65. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுலேயும் ஆட் பண்ணணுமா? ஆமாம், ஒரு டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை, தயிர், இது 3 இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ் எதுக்காகனா சிக்கன் 65க்காக. இப்போ ஆம்பூர் மசாலாவா? சிக்கன் 65 மசாலா. இது நாங்கள் போடுறது வந்து ஆம்பூர் 65 மசாலா. இது வந்து நம்ம சொந்தக்காரங்க ஆம்பூர் போனாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் எந்த சிக்கன் 65 மசாலா பக்கத்தில் கடையில் வாங்கி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு போடணும்ல? ஆமாம். உப்பு எவ்வளோ போடணும்? உப்பு தேவையான அளவு. நம்ம சிக்கனுக்கு எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோமோ அதுக்கான அளவு நம்ம போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அடுத்து என்ன போட போகிறோம்? 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் எதுக்காக? நல்லா கிறிஸ்பியாக வரும். கிறிஸ்பியாக வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். அந்த மசாலாலே உப்பு இருக்கிறதுனால எவ்வளோ ஸ்பூனு? நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணுறோம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்ல? ஆட் பண்ணிக்கலாம். மசாலா டேஸ்ட்டை பொறுத்து. அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன மசாலா? பெப்பர். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர். 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறோம். ½ லெமன் ஆட் பண்ண போகிறோம். லெமன் தானே? லெமன் ஆட் பண்ணுறோம். இது எதுக்காக? ஃப்ளேவர். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம கடையில் வந்து சாப்பிட்ற மாதிரி. ஆனால் நம்ம இதில் எதுவும் ஃபுட் கலரு, அந்த அஜினமோட்டோ எதுவுமே நம்ம இப்போ ஆட் பண்ணுறதில்ல. பிரியாணிலையும் சரி, சிக்கன் 65லையும் சரி, நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணல. ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, அஜினமோட்டோவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு அப்படி டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலேயே காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம மிளகாத்தூள் தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மசாலா பார்த்தீங்களா? சிக்கன் 65 மசாலா. இப்போ இந்த மசாலாவோட சிக்கன் ஆட் பண்ணுறோமா? சிக்கன் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இல்லைன்னா சிக்கன் 65 ரொம்ப அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது தண்ணியோட ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் ஊற வைக்கணுமா? எவ்வளோ நேரம்? 15 மினிட்ஸ். ஃப்ரிட்ஜ்லையா? ஃப்ரீசர்லையா? கீழே வச்சிடலாமா? எடுத்துகிட்டு போயிட்டா 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இப்போ நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஓ மை காட். சிக்கன் 65க்கு தேவையான அளவு எண்ணெய் காயறதுக்காக இப்போ வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னால அதை எடுத்தாச்சு. மசாலா நல்லா மேரினேட் ஆகும்.
மசாலாவோட நல்லா மேரினேட் ஆகிடுச்சு.